அந்த மாதிரி சர்ஜரி பண்ணி எடுக்கிறது வந்துட்டு அட்வைஸபிள் தேவையே இல்லையம்மா. எதுக்காக சர்ஜரினா அது ஹார்ட்டுக்கு போகிற வால்வா அது? உடனே சர்ஜரி பண்ணி அது வந்து ஏதாவது ஜாயின் பண்ணுறதுக்கு அது ஒன்றும் உயிருக்கு ஆபத்தான விஷயம் இல்லை. குழந்தை பேருக்கு சம்மந்தமான விஷயம். எடை குறைக்கலாம், அயன் டெஃபிஷியன்சி இருக்குதா, கால்சியம் டெஃபிஷியன்சி இருக்குதா, ஒபிசிட்டி இருக்குதா, இதெல்லாம் பார்த்து செய்யலாம். அதெல்லாம் பார்த்துட்டு அது முடியலன்னா அப்போ அதை பற்றி யோசிக்கலாம். அதை செய்கிறத கூட எனக்கு சிங்கப்பூரில் ஒரு பேஷண்ட் வந்தாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் என்ன சொன்னாங்கன்னா, அந்த பெண்ணுடைய அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்குது. அவங்க அப்பாவுக்கு வந்து பிபியும் கொலஸ்ட்ராலும் இருக்குது, சுகரும் இருக்குது. அதனால் உங்களுக்கு ஐவிஎஃப் பண்ணக்கூடாது, பண்ணால் உங்களுக்கு உடனே வந்துடும், டியூப் பிளாக் இருக்குது, அதனால் நாங்கள் ஐவிஎஃப் பண்ண மாட்டோம்னு சொல்லி அனுப்பணும். அவங்க இங்கே வந்து என்கிட்ட பாசிட்டிவ் ஆகிட்டு அதே ஹாஸ்பிட்டலில் போய் குழந்தைய பெற்றுக்கிட்டாங்க. அந்த அவங்க சொன்னாங்க இல்லை பண்ணக்கூடாதுன்னு. அது நம்ம ஊரில் நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. அந்த பெண்ணுக்கே அதெல்லாம் இருந்தாலும் பண்ணுறாங்க. சுகர் இருந்தால் பண்ணக்கூடாது, கரெக்ட், ஹிஸ்ட்ரியே எடுக்காமே பண்ணுறவங்க. இதில் வந்து அப்பா அம்மாவோட ஹெரிடிட்ரி ஹிஸ்ட்ரியும் வந்துட்டு கண்டிப்பாக பார்க்கணும். ரெண்டாவது எத்தனை சிட்டிங் செய்ய முடியும், இத்தனை சிட்டிங்குக்குள்ளே தான் வருமா வராதா. இப்போ ஆஸ்திரேலியாவில் மெல்போர்ன் யூனிவர்சிட்டியில் 4 சிட்டிங்ஸ் to 6 சிட்டிங்ஸுக்கு அவங்க 28 to 30% சொல்லியிருக்காங்க. கேன்சர் வர பர்சன்டேஜ் வந்து 45 சொல்லியிருக்காங்க. குழந்தை பிறக்கிறத விட ஜாஸ்தி. அந்த பொண்ணு பரம்பரையில் யாராவது கேன்சர் வந்த பேஷண்ட் இருந்தால் அது 70%. இவ்வளோ விஷயங்கள் பார்க்கணும்.